ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா புனிதா அப்படிங்கிற சீரியல் பார்க்க போகிறோம். புனிதா அப்படிங்கிற சீரியல் இப்போ ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு சொல்லலாம். இது வரையும் கொஞ்சம் பண்ணி எல்லாரும் சேர்ந்து புனிதாவை பாடாப்படுத்தினாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா மாமா தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிச்சு. எவ்வளோ எல்லாரும் படுத்தினாலும் அவங்க அம்மா மட்டும் ஃபுல் சப்போர்ட்டாக புனிதா கூட இருந்தாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா புனிதாவோட மாமா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படி தெரிஞ்ச உடனே அவங்க இந்த விஷயத்தை எங்கிட்டே நீ மறைச்சிட்டே இல்லை, ஒரு வார்த்தை சொல்லலை, அப்போ நீ மாமாவுக்கு நீ தானே உடந்தையாக தானே இருக்க அப்படின்னு தவறாக புனிதாவை நினச்சிட்டாங்க. எல்லாரும் தவறாக நினச்சா கூட புனிதா அம்மா சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓஹோ நீ வேணும்னு உங்கள் மாமானு வேணும்னு நீ மறைச்சிட்டேன்னு ஒரு பழியை போட்டு புனிதா கூட பேசுகிறதே கிடையாது. இப்போ நேற்று கூட வீட்டை விட்டு வெளியில் போய் சொல்லி எல்லாரும் தள்ளாங்க. அப்போ கூட ஒரு வார்த்தை சொல்லலை. அவங்க அம்மா ஃபோட்டோ எடுத்து வீசத்துக்கு வந்தாங்க. கஷ்டப்பட்டு புனிதா பிடுங்கி வச்சாங்க. அப்போ கூட அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லலை, முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. அதுமாதிரி எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் மொத்தமாக உட்காந்து சாப்பிட்டாங்க. அப்போ கூட புனிதாவை யாருமே சாப்பிடவான்னு கூப்பிடல. அப்புறம் புனிதா நேற்று சாப்பிட வந்த பிறகு அம்மா எல்லாருமே எழுந்து புனிதா பார்த்தோன்னா எழுந்து போயிட்டாங்க. புனிதா சாப்பிடாம அவங்க அம்மா சாப்பிட மாட்டாங்க. நேற்று என்னாச்சுன்னா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. அப்போ புனிதா பார்த்தீங்கன்னா சாப்பிட வரானோன்னே எல்லாருமே எழுந்து போயிட்டாங்க. இப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கிட்டு புனிதாவை படாப்படுத்துகிறாங்க. இதனால் புனிதா ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. புனிதாவுக்கு ஒரே ஒரு ஆதரவு கபிலன் மட்டும்தான். கபிலன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் மணிக்கனை வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நான் போக மாட்டேன், அப்பா வந்தால் தான் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்பாவை கடத்தி வச்சிருக்கிறது இவன் மாமா தான் அப்படின்னு தெரியுது. இவளும் சேர்ந்து செட்டாகாமல் செய்கிறா சொல்லி மணிகண்ட அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. இதை பார்த்துட்டு அமுதாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இன்னைக்கு என்னாச்சுன்னா சரவணம் முன்னாடி அழுதுகிட்டே வரா, குழந்தைய காணும் அப்படிங்கிற. குழந்தைய காணுமா? ஆமாம்மா ரூமில் தான் விட்டுருந்தேன், எங்கேயும் போனால் தெரியல, கதறி எழுறாங்க. வேறு என்ன, வீட்டுக்குள்ளேயே தான் நம்ம வச்சுருக்கோமே புனித. அவள் தான் பார்த்தீங்கன்னா நைஸாக அந்த குழந்தைய தூக்கி அவள் மாமா கையில் கொடுத்துருக்கா. அதுக்கு தான் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேங்கிறாரு மணிகண்ட சொல்கிறாரு. வீட்டை விட்டு எதுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறான்னு நினைக்கிறேங்க. வீட்டில் உள்ள பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவள் தான் மாமாவுக்கு சப்போர்ட்டாக பண்ணுறா. குழந்தைய கண்ணா சுனிதா தான் அதை எடுத்து மாமா கையில் கொடுத்து அனுப்பியிருப்பான்னு சொல்லி உடனே எல்லாரும் சேர்ந்து புனிதா பேசுகிறாங்க. அப்போ கூட அவள் அம்மாவும் எதுவும் சொல்லலாம், இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு புனிதா கதறி அழுறாங்க. கபிலன் எத்தனை தடவை சொல்லியாச்சு, ஆனால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. உடனே குடும்பத்தை அவங்க தான் தலையில் தூக்கி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஓவராக பார்த்தீங்கன்னா சீன் போட்டு அப்போ கண்டிப்பாக அவமானப்பட்டு இந்த போட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு இந்த வீட்டில் இருக்கணுமா கேட்டால் இப்படி தான் அந்த அவமானத்தை கேவலப்பட்டு அவமானத்தை தாங்கிட்டு வீட்டில் இருக்காங்களோ. நமக்கே பார்க்கவே இந்த கஷ்டமாக இருக்குது. ஒன்று தியாகம் அப்படிங்கிறது ஓரளவு தான் இருக்கணும், ஒரேடியாவெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் புனிதா ஓவராக தான் போகிறாங்க. இப்போ அப்படி தான் நடக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கதறி எழுதிட்டு இருக்காங்க. புனிதாவை பயங்கரமாக திட்டினாங்க. இப்போ ஆனால் உண்மையிலேயே குழந்தைய தூக்கிட்டு யாருன்னா அமுதா தான் குழந்தைய தூக்கி அந்த மாமா பையங்களை கொடுத்து நீ இதை எங்கேயா கொண்டு போய் வச்சிரு, புனிதா மேலே பழி வரட்டும்னு செய்கிறாங்க. இப்போ மாமா மேலே பழி வரணும்னு சொல்லிட்டு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அமுதா இந்த அளவு ஒரு வில்லியாக இருப்பாளா அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக அவளுக்குலாம் ஒரு தண்டனை வேணும். அவளுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளை மன்னிச்சிருவாங்க. ஆனால் மன்னிக்கவே கூடாது, அவளெல்லாம் கண்டிப்பாக ஜெயிலில் தான் போடணும். இப்போ அம்மாவும் ரொம்ப கோபமாக இருக்கேன், வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. பாசத்தில் சொல்ல அப்போ தான் மாமா கொஞ்சமாக இருப்பாங்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இதுக்கடுத்து பூங்கொடி சீரியலில் பார்த்தீங்கன்னா பூங்கொடி சொன்னாங்க தன்னுடைய நாத்தனா அண்ணனை காதலிக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவன் பார்த்தீங்கன்னா நல்லவன் கிடையாது, நீ உன்னை ஏமாத்துறான் சுருதி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேணா நாளைக்கு கூப்பிடு சொல்கிறாங்க. அதே மாதிரி கூப்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அவள் அம்மா வெளியில் போகும்போது இந்த பாரு இந்த பாட்டில் நான் விஷத்தை குடிச்சிடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதனால் பயந்து போன அவன் நம்ம ரெண்டு பேருமே போயிடலாம் அப்படின்னு சும்மா சொன்னாங்க. ஆனால் அவனும் அழுதுகிட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடி ஸ்கூட்டர் எடுத்துன்னு ஓடி போயிட்டான். பார்த்தியா, அப்போ தான் தெரியுதுவா அவள் சொன்ன மாதிரி உண்மையிலேயே பூங்கொடி சொன்னமே உண்மையிலேயே காதலிக்கலாம், நம்ம ஏமாத்தலாம் சொல்லி கதறி அழுறாங்க. இதுக்கப்புறம் நம்மையும் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி தவறான முடிவு எடுக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பூங்குடி கால் பண்ணி பார்க்குறாங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே சொல்லி ஓடி வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சுருதி இந்த நிலைமையில் இருக்கிறான். இன்னைக்கு பார்த்துட்டு கதவை தட்டுறாங்க. சரி அவள் அம்மாவுக்கு கால் பண்ணான்னு சொல்லி அம்மாவுக்கு கால் பண்ணுறா, பூங்குடிக்கு கால் பண்ணுறா அப்படி சொல்லி சித்தி ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க. ஃபோன் பண்ணலாம் சொல்லி சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறா, அவரும் கட் பண்ணுறாங்க. சரி மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறான்னு சொல்லி மாமாவை எடுக்கலை. இப்போ யாருமே ஃபோனை எடுக்கலை. இதுக்கப்புறம் இன்றைக்கி கஷ்டப்பட்டு அவங்கள தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்படுறாங்க. இப்போ தான் பார்த்தா உண்மை தெரிய போகுது. சித்தி அவங்க அம்மா எதுக்காக நீ இந்த முடிவு வைக்கிற, அப்போ பூங்குடி சொன்னது சரிதானா அப்படின்னு சொல்லப்போ இதுக்கப்புறம் பார்த்தா சித்தி சமைச்சு அவன் அண்ணன் கூட சேர்த்து வைக்க போகிறாங்களா, அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே உண்மையை கண்டிப்பாக மறைக்கவே முடியாது. உண்மை தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிற போகிறாங்க அப்படி தெரியல. இப்போ எல்லா உண்மையும் இப்போ தெரிஞ்சாச்சுன்னு சொல்லலாம். ஓரளவு உண்மை தெரிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏமாற்ற முடியாது, பொய் சொல்ல முடியாது, காதலிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு
ஏற்கனவே அவங்க மாமாவுக்கு தெரியும், சரவணனுக்கும் சித்திக்கு தான் மட்டும் தெரியாது. பூங்கொடி என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.